செய்வோம். கர்த்தர் அதற்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, இப்போது நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே விதமாக இயேசு பிறந்தபோது அது எவ்விதமாய் இந்த பூமிக்கு அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்ததான அருமையான வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தேவதூதன் வருகிறார், வந்தவர் சொல்லுகிறார், அவர் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி சொல்லுவதற்கு முன்னாடி அந்த நற்செய்திக்கு தலைப்பாக அவர் சொன்னது என்னவென்றால் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்க போகிறேன், ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன். அது என்ன நற்செய்தி என்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. இயேசு பிறந்தது நற்செய்தி. அந்த நற்செய்தி சொல்லுவதற்காக அந்த நற்செய்திக்கு போடப்பட்ட தலைப்பு தான் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அந்த தூதனை கண்டு பயந்தார்கள். அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே முதலாவது இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தபோது அது நற்செய்தி. அந்த நற்செய்தி சொல்லுவதற்கு முன்னாடி அந்த ஜனங்களுக்கு அந்த நற்செய்தி இவ்விதமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டது. என்ன தலைப்பு என்றால், என்ன தலைப்பு? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லும் போதே பயப்படுத்தி சொல்லிடாதீங்க. சரி, பாருங்க, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஆண்டவர் வந்தது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்தது பயத்தை நீக்கி பயப்படாமல் இருக்க பண்ணும்படியாக. இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்போது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 26 இருந்து வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து பயமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு இங்கே சொல்கிறார், அவரே சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? ஏன்பா நான் தான் வந்திருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு சொல்லப்பட்ட தலைப்பு அதுதான். அன்னைக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியின் தலைப்பு அதுதான். இயேசு வந்திருக்கிறார், பயப்படாதிருங்கள். ஆமென்.
இங்கே இயேசுவே சொல்றாரு தம்முடைய சீஷர்களை பார்த்து, இயேசுவாகிய நான் தான்ப்பா வந்திருக்கிறேன், நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். ஏன்னா அவர்கள் பயந்தார்கள், கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன நினைச்சாங்க, ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அலறினார்கள். கவனிங்க, இங்கே இந்த ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார் அல்லவா, பயப்படாதிருங்கள் என்று சொல்லும்படியாக, சொல்ல மாத்திரமல்ல, நாம் பயப்படாதிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார் அல்லவா. அவரே சொல்லுகிறார், நான் தான், என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, இந்த சீஷர்களெல்லாம் அவங்க போட் எடுத்துட்டு இரவில் பயணம் போகிறாங்க. இயேசு ஜெபிக்கும்படியாக போயிருந்தார். அவர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டைமில், அடடா நம்ம சீஷர்கள்லாம் அவங்க போட் எடுத்துகிட்டு போனாங்களே, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. இவங்க அவரை பார்த்த உடனே என்ன செஞ்சுக்கிறாங்க, பயப்படுகிறார்கள். அவர் சொல்கிறாரு, ஏப்பா பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கிறேன், உங்கள் பயத்தை போக்குகிறவர் தான் என்ன வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க, இங்கே அந்த சீஷர்களுக்கு என்னன்னா, அங்கே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவேசம் என்று சொல்லி. யாரோ ஆவேசம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியல, இது என்னது, இப்படி யாரோ வந்திருக்காங்களே அப்பா, என்ன. ஏன்னா இயேசு அப்படி வந்தார். எப்படி வந்தார்னா, கடல் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அந்த கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறதான நேரத்தில், இந்த சீஷர்கள் பயந்து கொண்டிருந்ததான நேரத்தில், அந்த நேரத்தில் இயேசு வந்தார். இவங்களுக்கு அதை இயேசுவை பார்த்தவொடனே கூட கொஞ்சம் பயந்தான் வருது. அதனால தான் சொல்கிறாரு, நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதீங்க. இவங்களுக்கு நல்லா கவனிங்க, யாருன்னு கரெக்டாக தெரியல. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நான் தான் வந்திருக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் இருக்கும்படியாக, நீங்கள் பயப்படாமல் அலறாமல் சத்தம் போடாமல் இருக்கும்படியாக வந்தவர் தான் என்ன வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, இவங்க அவரை போட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள, நான் இவ்விதமாக இந்த காரியத்திற்கு விதமாக ஒரு தலைப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள். இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதிலே பயம். ஏன்னா இங்கே அவர்கள் அப்படித்தான் பயந்தார்கள். ஏன்னா இவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டா இவங்களுக்கு முதலாவது இயேசு தானே தெரியல. அதனால் அவர் நான் தானே அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. இவங்க வேற யாரும் கிடையாது. ஏதோ கடலில் யாத்திரை பண்ணி கொண்டிருந்த மூன்றாவது நபர் கிடையாது. இயேசுவின் சீஷர்கள். அவர்களுக்கே இயேசுவை பார்க்கும்போது இப்போ எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஆவேசம் மாதிரி. யாருன்னு தெரியலையே. ஆவேசம்னா அதான் குறிப்பிட்டு சொல்லலை. அதான் என்னது ஏது இது என்னது, ஒரு மாதிரி காத்தா கருப்பா பிசாசா அப்படின்னு அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது. யார் இப்படி கடல் மேலே நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏற்றுக்கொள்ள, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். அதான் பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியாய் சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தை இதுதான். நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாதோ ஒரு கலக்கம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா
ஊரை விட்டு தள்ளி வச்சுருவாங்களோ? இயேசுவை ஏற்றுக்கொண்டா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதோ? இயேசுவை ஏற்றுக்கொண்டா இந்த அந்த இதில் கிரேவியார்டில் இடம் தர மாட்டானோ? அது என்னது, கல்லறை தோட்டத்தில் இடம் தர மாட்டானோ? இயேசுவை ஏற்றுக்கொண்டா பில்டிங்கில் இருந்து ஒதுக்கி வச்சுருவானோ? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்முடைய ஜாதி சமுதாயம் இப்படி நம்மோடு பழகினவர்கள் குடும்பம் உறவினர்கள் எல்லாம் தள்ளி வைத்திருவார்களோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகருக்கு அதான் பயமாக இருக்குது. அப்படி என்னவோ ஆயிரும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி தான் நினைக்கிறான். சீசர்கள்லாம் அப்படி நினைத்தார்கள். என்னன்னு தெரியலையே, இவர் பாட்டுக்கு வராரு, யாரையா அவர் என்ன செய்ய போகிறாரு? இன்றைக்கி நிறைய பேருக்கு பயம் இதுதான். அதனால தான் என்ன செய்ய மனசு இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளா மனதே இல்லை. ஆனால் இயேசுவை தெரியும், சீசர்களுக்கு இயேசுன்னு தெரியும். கவனிக்கிறீங்களா? சீசர்களுக்கு இயேசுன்னு தெரியும். இன்னைக்கு இந்த பூமியில் இயேசுன்னு தெரியாத ஆள் யார் இருக்கிறா? அநேகமான ஆட்களுக்கு தெரியும். இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நான் இன்னைக்கு நேற்றுக்கு வீட்டில் இப்படி சொல்லிகிட்டு இருந்தேன், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பைபிளில் சொல்லப்படாத முறையிலையும் சொல்லப்படாத விதத்திலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கார்கள். அப்படித்தானே? ஒருத்தன் கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்கிறான், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு படம் போட்டிருக்கிறான், இந்த கோமாளி தொப்பியை பாருங்க. இயேசு பிறந்த நாள் தான் இன்னைக்கு, கோமாளி தொப்பி பிறந்த நாள் கிடையாது. பாருங்க. அப்புறம் ஒரு படம் போடுறான், இப்படி வளைஞ்ச குச்சி மாதிரி வச்சு. இந்த குச்சியெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தான்னு தெரில, இந்த கோமாளி தொப்பியெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தான்னு தெரில. இயேசு மாத்திரம் இல்லைங்க, மீதி எல்லாம் இருக்குது. பேர் என்னது? மேரி கிறிஸ்மஸ், ஜோசப் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஒரு மஸ்ஸும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து பிறந்த நாள் என்று. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி அப்படி காலங்கள். ஏன்னா சம்பவம் இங்கே இருக்குது, என்ன இன்றைக்கி நடந்தது அப்படிங்கிற சம்பவம் இங்கே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இதில் சொல்லாததை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சொல்லாத முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க. அப்போது இது போகட்டும், இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இயேசுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள தான் என்ன செய்யலை, மனசு இல்லை. ஏற்றுக்கொள்ள தான் மனசு இல்லை. ஏற்றுக்கொள்ளணும்னு வரும்போது இயேசுவை எப்படி பார்க்குறான், எப்படி பார்க்குறாங்க? சீசர்கள் பார்த்தது போல். சீசர்களுக்கு தெரியும், இயேசுன்னு தெரியும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது படகுகிட்ட வர்றாரு, உன் வாழ்க்கையை கொடுப்பா, உன் உள்ளத்தை தாப்பா, நான் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஐயோ இவர் வந்துட்டாருன்னா இனி பாவம் செய்ய முடியாதோ, படம் பார்க்க முடியாதோ, இப்படியெல்லாம் எண்ணம் மனிதர்களுக்கு. அப்படி தானே? அப்படி இல்லை. நான் தான் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் தான் பயப்படாதீர்கள், நான் தான் பயப்படாதீர்கள். ஏற்றுக்கொள்ள பயப்படாதீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கை எல்லாத்துலேயும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுத்துருங்க, அவருக்கு இடம் கொடுத்துருங்க. அப்போ தான் போட்டில் இருக்கிற கொந்தளிப்பு அடங்கும், வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பு அடங்கும். அப்போ தான் போட்டில் இருக்கிற பிரச்சனை மாறும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும். இன்றைக்கி என்னென்னா, இயேசு வந்தால் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறான். இயேசு வந்தால் தான் பிரச்சனை போகும். ஆமென். ஹல்லேலூயா. இது நினைக்கிறது வேற யாரும் இல்லை, தெரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், சீசர்கள், கூட இருந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அன்பாக சொல்கிறேன், அன்பானவர்களே, இயேசுவை எல்லா காரியங்களிலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன? அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் இடம் இருக்கணும். எல்லா பகுதியிலையும் இடம் இருக்கணும். அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும், அவருக்காக வாழணும். அதுதான் அவரை ஏற்றுக்கொள்ளுவது. ஆமென், அல்லேலூயா. சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் என்கிற நற்செய்தி, இயேசு வந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், நான் தான்ப்பா, என்ன செய்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, ரெண்டாவதாக மார்க் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்திற்கு வாசிக்கும்போது வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ இங்கே இயேசு சொல்கிறாரு, யாரை பார்த்து சொல்கிறாருன்னா ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத விசுவாசமாயிரு. என்ன சொல்கிறாரு? பயப்படாத விசுவாசமாயிரு என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் பாருங்க, 22வது வசனத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் மகள் வீட்டில் என்னவா இருக்கிறா, மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா, சாவுக்கு போராடி கொண்டிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்திருவா, செத்து போயிடுவா, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வந்து என் மகளை என்ன செய்யுங்க, சுகமாக்குங்கன்னு யாரை தேடி வர்றாரு? ஜெபாலய தலைவன் யாரை தேடி வர்றாரு? இயேசுவை தேடி வர்றார் இந்த எவீரு. அப்புறம் இடையில ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இயேசு எவீரு வீட்டுக்கு போகிறதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போது ஒரு அவசர காரியம், நீங்கள் போய் ஒரு நபரை கூப்பிட்டு வர்றீங்க, வர்ற வழியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, எவ்வளோ டென்ஷனில் வருவீங்க. அவங்களுக்கு அந்த அவசர காரியம் முடியணும், அந்த நபரை கூட்டிகிட்டு வந்து அந்த காரியத்தை முடிக்கணும். சரிங்க, அதை விடுங்க. இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு அவசரமாக உடனே போகணும். இப்போ 5வது நிமிஷத்தில் நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, நம்ம ஊரில் அதுவே ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் இல்லையா? 5 நிமிஷத்தில் அரை கிலோமீட்டர் போகிறதே பெரிய விஷயந்தான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணி ரொம்ப அவசரம், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும்போது இடையில சின்ன சின்ன இடையூறுகள், க்ரீன் லைட்டு சிவப்பு லைட்டாக மாறும்போது எப்படி இருக்கும், டென்ஷனாக இருக்கும். எங்கே சந்துகிந்து இருந்தால் பூந்து ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பரபரப்பில் தான் இந்த எவீரு என்ன செய்து கொண்டிருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இடையில அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க இயேசுவை மீட் பண்ணுறாங்க, அவங்க வஸ்திரத்தை தொடுகிறார்கள். அப்போ வந்து இயேசு கேட்குறாரு, யார் வஸ்திரத்தை தொட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்குறாரு. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அங்கே ஏற்படுகிறதை நம்ம பார்க்குறோம். கவனிங்க, அப்போ பாருங்கள், இந்த சூழ்நிலையெல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, நீங்கள் கவனிக்கும் போது தான் புரியும். சரி, பாருங்கள், இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த இவர் இயேசு பின்னாடி வந்துட்டே இருக்கார். இவர் என்னடா கிளம்புனார், வீட்டில் இருந்து கிளம்புனார், இந்த கூப்பிட்டோம், சரி வர்றப்பா, வந்து வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன்னு வந்துட்டுருக்காரு. வர்ற வழியில் வேறு அதுலேயும் இயேசு எப்படி தெரியுமா கேள்வி கேட்டார்? அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் யாரோ அவர் ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சுட்டாங்களா, தொட்டுட்டாங்களா? கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது, அதில் இவர் ட்ரெஸ்ஸை தொட்டது யார்? இதெல்லாம் அந்த எவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதே இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் ட்ரெஸ்ஸை தொட்டது யார், கையை தொட்டது யார், காலை தொட்டது யாருன்னு எல்லாம் கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, அவசரம் போகணுமே, மகா செத்துக்கிட்டு இருக்கா. இவர் ஒவ்வொன்றா கேட்டு அதுக்கப்புறம் கேட்குறாரு. அங்கே ஒரு ஸ்திரீ பெரும்பாடுள்ள, உனக்கு சுகம் உண்டா கடவுள், நீ விசுவாசத்தின்படியா கடவுள் எல்லாம் சொல்லி, இவர் இப்போதைக்கு வரமாட்டார் போலையே, நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கிறோம்,
நமக்கு அப்படி தானே இருக்கும். நம்ம சூழ்நிலையில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அல்லது ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், நம்மளுக்கு ஒரு அவசரமான சூழ்நிலை, எவ்வளவு அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ டென்ஷனாக போயிட்டுருப்போம். அப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிற ஆள் மெதுவாக வந்தால், இல்லை நம்ம போகிற வழி அப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் அன்றைக்கி இவருக்கு என்ன செய்திருக்கோம், மனநிலை இருந்திருக்கோம். இதுக்கு இடையில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? வீட்டில் இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? மக செத்து போயிட்டா. மக என்ன செய்துட்டா? செத்து போயிட்டா. நீ என்ன செய்யாத, இனி போய் அவரை கூப்பிட்டு வராது, ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ என்னத்துக்கையா போன? ஏசிட்டு போனியே, என்னத்துக்கு போன? அவர் நீ கூப்பிட்டோடனே உடனே வந்தாரா? அவர் பாரு வர்ற வழியில் என் ட்ரெஸ்ஸை யார் தொட்டா, என்ன ஏதுன்னு விசாரித்து அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அவர் வந்து சேர்றதுக்குள்ளே இவா என்ன செஞ்சிட்டா. அதனால் இதுதாங்க நடந்தது. அந்த வசனத்தை வாசிங்கள, அவங்க வீட்டுக்காரங்க சொன்ன வசனம் அங்கே இருக்குது, வாசிங்க. ஆ 35வது வசனம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க? வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அட போதும் ஐயா. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களா? போய் என்னத்தை கண்ட? போதும். போய் என்னத்தை கண்ட? ஏசுன்னு போனீங்க அந்த கோயிலுக்கு, என்ன கிடச்சது? போதும். இவனுக்கே ஒரு தளர்வாயிடுச்சு. வாழ்க்கையில் ஒரு தளர்வு வந்து விட்டது. போய் என்னாச்சு? வியாதியாக கிடந்த மக இப்போ என்ன ஆகிட்டா? செத்து போயிட்டா. அவர் வர்றேன்னு சொல்லி எங்கே அவர் வர்றதுக்குள்ளே இங்கே என்ன செஞ்சுட்டா? செத்து போயிட்டா. இன்னி அவரை தொந்தரவு பண்ணாத. டீசெண்டாக சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன், அவங்க டீசெண்டாக சொன்னாங்க. போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? நம்மக்கிட்ட பேசுகிற ஆளுகள் அப்படி தான் டீசெண்டாக பேசுவாங்க. இனியே போயிட்டு சாமி வேலையை பாரு. இருக்குதா இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ இயேசு சொல்கிறாரு, பயப்படாத. எவரு பயப்படாத, பாதியில் விட்டுட்டு ஓடிடாத. எவரு பயப்படாத? விசுவாசி. ஹல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லுகிறார். அந்த அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசுவும் கேட்குறார். எவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, போதகரை விட்டுறப்பா, நீ வந்து சேரு, அவள் செத்து கிடக்கிறான், நீ வந்து சேரு. அவர் யார் ட்ரெஸ்ஸை தொட்டா என்ன ஏதுன்னு கேட்டு அவர் ஜோலியை பார்க்கட்டும், நீ என்ன செஞ்சிரு, வந்துரு, விட்டுட்டு வந்துரு, இயேசுவை விட்டுட்டு வந்துரு, போதும் வந்துரு. இயேசு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத விசுவாசி. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை நிறுத்திராத. இயேசு சொல்கிற நற்செய்திகளில் ஒன்றான பயப்படாதிருங்கள். அந்த நற்செய்தியின் தலைப்பு இதைத்தான் சொல்லுது. என்னன்னு? பாதியில் நிறுத்திராத வாழ்வதை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவுக்காய் வாழ்ந்திட நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மக உயிரோடு இருந்தாலும், மகள் செத்து போனாலும், வீட்டில் இருக்கிறவர்கள் வந்து இயேசுவை கூப்பிட வேண்டான்னு சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவை விசுவாசிப்பதை நிறுத்த மாட்டேன். அவருக்காய் வாழ்வேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, பயப்படாத விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மண்மானவர்களே, இவ்விதமான பிரச்சனைகள் மாறி மாறி வரும். ஒரு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் பிரச்சனையாக இருக்கும். விசுவாசிக்க முடியாது ஆண்டவருக்காக நிற்க முடியாது, ஆண்டவருக்காக வாழ முடியாத சூழ்நிலை வரும். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க? கூட இருக்கிறவங்க பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரியே பேசுவாங்க. நம்ம மனசு நெகட்டிவாக இருந்ததுன்னா, நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க ஊரில் இருக்கவங்கலாம் பேசுவான்.
நம்ம நோய் வந்துருச்சேன்னு சொல்லி பயந்தோம்னா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கூட எப்படி பேசுவாங்கன்னா, இல்லைப்பா இந்த நோய் நல்லாயிரும், நீ நல்லாவன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. நான் தான் போன வாரம் போனேன், இந்த ஆளை பார்த்தேன், அந்த ஆளை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இதே மாதிரி தான் நோய் வந்தது, அவர் 3 நாளில் என்ன ஆகிட்டார், சுகமாயிட்டார். நீ யாராவது சொல்லியிருக்காங்களே? செத்து போயிட்டாருன்னு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்படி அப்படி சொல்கிற ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனாலும் விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, எவரு பயப்படாத, இயேசுவுக்காய் வாழ்ந்திட பயப்படாதிருங்கள். ஏன்னா இனி வர்ற காலம் அப்படிப்பட்ட காலம். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதான காலம். விடாதீங்க, அவருக்காக வாழ்ந்திடுவதை விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என் இயேசுவுக்காய் வாழ்வதை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அதனால தான் இயேசு சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள் முதல்ல. அடுத்தது, இயேசுவுக்காய் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்திட பயப்படாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பவுலினிடத்தில் ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாம பேசியா, மௌனமாயிராதே அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. சரி, இங்கே பவுலுக்கிட்ட வந்து சொல்கிறார், பவுல் வைக்கப்பட்டிருக்கிற நிலை ரொம்ப ஒரு பரிதாபமான நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ மௌனமாக இருக்காத, என்ன செய்யி, பேசு. என்ன பேசணும்னா, இப்போ பாருங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பேசு, இயேசுவுக்காய் வாழ்வதை பேசு, அதான் பேசணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பயப்படக்கூடாது. அதுதான் இங்கே பவுலுக்கு சொல்லித்தரப்படுகிறது. பவுல் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பவுல் எப்படி இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை பேசுறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படக்கூடாது. அதுக்கு தான் இயேசு சொல்கிறார், பயப்படாத, நீ என்ன செய்ய, தைரியமாய் பேசு. ஹல்லேலூயா. இவ்விதமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவுக்காய் வாழ்வதை தைரியமாய் பேசுங்கள். ஆமென், அல்லேலூயா. எங்கே பேசணுமோ, யாருக்கிட்ட பேசணுமோ, நான் இயேசுவுக்காய் வாழ்கிறவன் என்று சொல்லி பேசுங்க, தைரியமாக பேசுங்க. என் இயேசு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பேசுங்கள். ஹல்லேலூயா. பேசணும் பாருங்க. சிலருக்கு பயம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதை சொல்லுவதற்கு பயம், இயேசுவுக்காய் வாழ்வதை சொல்லுவதற்கு பயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பவுலுக்கு வந்து தரிசனமாகி சொன்னார், நீ எனக்காக வாழ்கிற பார்த்தியாப்பா, நீ என்னை பற்றி பேசுகிறதுக்கு மாத்திரம் பயப்படாது. நம்ம ஆளுங்க பாருங்கள், நமக்கு உள்ள பிரச்சனையே இதுதான், வேறு எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுவாங்க. அப்படி தானே? அமெரிக்காவில் என்ன நடக்குங்கிறது வரைக்கும் 2 நிமிஷத்தில் நம்மால் என்ன செஞ்சுட்டு வந்துடுவார், யாருன்னு தெரியாத ஆளுகிட்ட பேசிட்டு வந்துடுவார். ஆனால் இயேசுவை பற்றி பேசுனீங்களா? ஏன்? பயம், பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, பவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாமல் பேசு பவுலே, பயப்படாமல் பேசு. ஆமென், அல்லேலூயா. பயப்படாமல் பேசணும் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவை பற்றி பயப்படாமல் என்ன செய்ய வேண்டும், பேசணும். இது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு விடுதலை தந்தார், இயேசு எனக்கு பலன் தந்தார், இயேசு என்னை ரட்சித்தார், சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பயப்படாமல் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாமல் பேசுவோம், பயப்படாமல் பேசுவோம். யாராவது ஏதாவது கேட்டால் சொல்லுங்கள், இயேசு தான் எனக்கு என்ன செய்கிறார், வாழ்வு தந்தார், இயேசுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சிலருக்கு நம்மளா போய் சொல்கிறதுக்கு
பயம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாய்ப்பு கிடைக்கும் போதாவது பேசுங்க. நீங்களாக போய் பேசாட்டியும் பரவாயில்ல, அப்படி தான் பேசணும். அப்படி பேசலைன்னாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதாவது என்ன செய்யலாம், பேசலாமா இல்லையா? சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன செய்கிறதில்ல, இயேசுவை மாத்திரம் பேசுகிறதில்ல, மீதி எல்லாம் என்ன செய்திருவோம், பேசி முடிச்சிருவோம். இயேசுவை பேசுங்கள். ஆமென், அல்லேலூயா. அவர் வசனத்தை பேசுங்கள், அவரை பற்றி பேசுங்கள், அவருக்காய் வாழ்வதை பேசுங்கள். ஆமென். அதுக்கு பயப்படாதிருங்க. அதான் சொல்லப்படுகிற வார்த்தை, அதான் சொல்லப்படுகிற நற்செய்தி. ஒன்றும் இல்லைன்னா அவங்கள பார்த்து இயேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒன்றும் பேசுகிறதுக்கு முடியலை அப்படின்னா கடைசியில் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக, அதுவுமா சொல்ல முடியாது? அந்த இயேசுங்கிற வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதை மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை, இயேசுன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை பேசு. அல்லேலூயா. சரி, இன்றைக்கி யாரெல்லாம் அப்படி பேச போகிறீங்க? இன்றைக்கி பார்க்குறவங்க ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, பேசி முடிச்சுட்டு இயேசு உங்களை, வேறு ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம், இயேசு உங்களை, இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன, எல்லாம் முடிஞ்சவளே இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு எல்லோரும் சொல்லத்தான் போகிறோம். இங்கே இருக்க ஒருத்தர்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலையோ இல்லை வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள்ட்டையோ இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே? ஏன்னா இந்த வாயிலிருந்து ஆசீர்வாத வார்த்தையை அவங்க என்ன செய்திருக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாங்கிற மாதிரி இருக்குது. சரி, கவனிங்க, அது ஒன்று சொல்லுங்கள், இன்னைக்காவது சொல்லுங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அது போதுங்க இயேசுவை பற்றி பேசுவதற்கு. ஆமென், அல்லேலூயா. சிலருக்கு ஒரு யோசனை, நான் இன்றைக்கி நேராக வீட்டுக்கு போய் போகிற வரைக்கும் யாரையும் பார்க்கல, நான் வீட்டை விட்டு இன்றைக்கி வெளியே போக மாட்டேன், என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏதோ கண்ட மெசேஜ் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்றீங்கள வாட்ஸ்அப்பில், நானும் பார்த்துருக்குறேன். சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் எங்கே ஃபார்வேர்ட் பண்ணுறீங்கன்னு தெரில, சிலர்லாம் அப்படி தான், என்னன்னே தெரியாது, இவனே படிச்சிருக்க மாட்டான், என்ன செஞ்சிருவான், ஃபார்வேர்ட் பண்ணிட வேண்டியது. சிலர்லாம் அப்படி, சரி அதுக்குள்ளே போனால் அவ்வளோ நல்லா இருக்காது, போதும் அதோடு நிறுத்துகிறேன். பாருங்க, என்னெல்லாமோ பண்ணுறோம். ஒரு நாள் அனுப்புவோமே நம்முடைய நண்பர்களுக்கு, அவங்க அனுப்புகிறாங்க, என்னெல்லாமோ அனுப்புகிறாங்க, நமக்கு அனுப்புகிறாங்களா இல்லையா? நம்ம அனுப்புவோமே, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கி யாரும் இந்த தொப்பி ஓட்ட படமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாட்ஸ்அப்பில் அனுப்பவே கூடாது. இதை அனுப்புங்க, எதை அனுப்புங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க, ஹிந்தியில் டைப் பண்ணி அனுப்புங்க, இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைப் பண்ணி என்ன செய்யுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பேச முடியலன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. அனுப்புவீங்களா? ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி போடுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி போட்டு விடுங்க. யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்கிறான், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இருக்கிறவரை பற்றி பேச பயப்படாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி டைப் பண்ண தெரியலன்னா நான் வேணால் நம்ம இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் 3 லாங்குவேஜ்லேயும் போட்டு விட்றேன், ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. யாருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணணுமோ பண்ணி விடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்ததாக கடைசியாக ஒன்று சொல்லி நாம் முடிக்க போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 4வது வசனத்தில் இருந்து வாசிங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது வசனம்.
2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. 7 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க, பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது யார் அப்படின்னா, நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவர் யார் என்றால் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க, பயப்படுங்கள். அவருக்கு பயந்து நாம் நடக்கும்போது, அவருக்கு பயந்து இருக்கும்போது என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு பயந்திருக்கும் போது? தேவனுக்கு பயப்படும் போது இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நம்ம வாசித்தோம், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள், இயேசுவுக்காய் வாழ்ந்திட பயப்படாதிருங்கள், இயேசுவை சொல்ல பயப்படாதிருங்கள். அதாவது சொல்லன்னா வாழ்வதை சொல்ல, அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும், பயமில்லாமல் இருக்கும். வாழ்வதை சொல்ல பயப்படாதிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு பயந்தீர்கள் என்றால் வேறு ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அதை விதமாய் பைபிள் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார். என்னென்னா, அவங்க என்ன செய்ய முடியும்னா, அதிகபட்சமாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும்னா, நம்ம உயிரை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும், கையை காலை உடைப்பாங்க, அடுத்தது உயிரை மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன், அதாவது அந்த ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது, கொல்லவே முடியாது. அது யாருக்குமே அதிகாரம் இல்லை, அது தேவனுக்கு மாத்திரமே அதிகாரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு நீங்கள் பயந்துருங்கள், அந்த தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்க. அந்த தேவனுக்கு நீங்கள் பயந்திருக்கும்போது இந்த உலகத்தில் என்ன ஒரு சத்தம் வந்தாலும், என்ன ஒரு தடுமாற்றம் வந்தாலும், என்ன ஒரு அசைவு ஏற்பட்டாலும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனுக்கு பயந்திருக்கும்போது இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் இன்னும் மாறப்போகிறது, இன்னும் எப்படியெல்லாம் போகுன்னு தெரியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான், உலகத்தின் சூழ்நிலைகளை காணும்போது பயம் வருகிறது. பயம் வருதா இல்லையா? மெட்ராஸில் வெள்ளம் வந்தது, சென்னையில் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி அப்படியே எல்லோரும் சென்னையை பார்க்கும்போதே இவங்களை அடித்து தூக்கிட்டு இருக்குது. எங்கே? தூத்துக்குடியிலையும், திருநெல்வேலியிலையும், கன்னியாகுமரியிலையும். நம்மளாம் இங்கே இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன வரப்போதோ தெரியல. அதனால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். தேவனுக்கு பயந்திருந்தால் என்ன ஆகும்? உயிர் போகும். சொல்லுங்கள், என்ன ஆகும்? அதை கொஞ்சம் பயப்படாமல் சொல்லணும் பாருங்க. என்ன ஆகும்? உயிர் தான் போகும். அப்படி சொல்லணும். என்ன ஆகும்? உயிர் தான் போகும். இதுக்கு போய் பயந்துட்டு ஆத்மாவை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. அது அவருக்கு மாத்திரம்தான். நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா மீட்கப்படுவது எப்படின்னா, தேவனுக்கு நாம் பயந்திருக்கும் போது அந்த ஆத்மா மீட்கப்படும். அந்த ஆத்மா மீட்கப்பட்டால் இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த சலசலப்புக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. பயம் வராது. ஆமென். அல்லேலூயா.
வியாதியை கண்டு பயப்பட வேண்டாம், சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம், தேவையை குறித்து பயப்பட வேண்டாம், உலக மக்களை பார்த்து பயப்பட வேண்டாம், ராஜாக்களை பார்த்து பயப்பட வேண்டாம், ராஜாக்கள் போடுகிற சட்டங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவனுக்கு பயந்திருக்கும் போது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்லித்தராரு, பயப்படாதீங்கப்பா, அவருக்கு மாத்திரம் பயப்படுங்க, அவர் தான் ஆத்மாவை கொள்ள வல்லவர். மீதி எல்லாம் மீறி போனால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஜீவனை தான் என்ன செய்ய முடியும், அதாவது சரீரத்துக்கு தான் ஏதாவது பண்ண முடியுமா ஒழிய உங்களை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போமாக. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளின் நற்செய்தியாய் சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருங்கள், இயேசுவுக்காய் வாழ்ந்திட பயப்படாதிருங்கள், இயேசுவுக்காய் வாழ்வதை சொல்ல பயப்படாதிருங்கள். இயேசுவுக்கு அந்த பிதாவாகிய தேவனுக்கு பயந்து வாழும்போது இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த சலசலப்புகளுக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் வந்து தாக்கி கொண்டிருக்கிறதா, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணணும் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரதலரபதிபனமலரபா. ஆமென். ஏற்றுக்கொள்ள பயப்படாதீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்படாதீங்க. அவரை பற்றி தெரிந்தவங்க நாம, இயேசுவின் நாமத்தை குறித்து அறிந்தவர்கள் நான், அப்படியே சீஷர்களாகிய நான். ஆமென். என்ன நடக்குமோ, இயேசுவுக்கு இந்த பகுதியில் இடம் கொடுத்தா, இயேசுவை இங்கே பக்கத்தில் விட்டா, இந்த போட்டில் ஏற்றுனா என்ன நடக்குமோ, பயப்படாதீங்க, ஏற்றுக்கொள்ள பயப்படாதீங்க. எந்தெந்த இடங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா திறங்க, உள்ளத்தை திறங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் இல்லையா, நான் தான், பயப்படாத, நான் தான் வந்திருக்கேன், பயப்படாத. பேதுரு, நான் தான் வந்திருக்கேன், பயப்படாத. யோவா, நான் தான் வந்திருக்கேன், பயப்படாத. அஷபாலா ராதாலா ராதாலாரா ஒரு அபாஷா கனந்தரலராமா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என் சமுதாயம் என்ன செய்யும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா என் சாதிசனம் என்ன செய்யும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா என் ஊர் மக்கள் என்ன செய்வார்கள், எப்படி என்ன நினைப்பாங்க என்னைய. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஏற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள். அவர் சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை தேடி வந்துட்டோம், மகளுக்கு சுகம் வேணும்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம மகள் செத்து போயிட்டா, இயேசு விட்டுட்டு ஓடுறதா வாழ்க்கை. வாழ்ந்திட பயப்படாதீங்க, விசுவாசமா. ஆமென், அல்லேலூயா. இயேசு வந்தார் அந்த வீட்டுக்கு, மகளை உயிரோடு எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ரபா சந்தா ராதால ரக்கா ரஷக்கா ராதால ரபா. பாதியில் இயேசுவை விட்டுட்டு போயிடாதீங்க. சூழ்நிலை மாறுதுங்கிறதுக்காக, அக்கம்பக்கத்தார் சொன்னதார்கள் என்பதற்காக, உறவினர்கள் வீட்டிலிருந்து சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சூழ்நிலை மாறிடுச்சு, வியாதியாக இருந்தவன் மரித்து போனா, இதெல்லாம் யோசித்து இயேசுவுக்காக வாழ்வதை விட்டு விடாதிருங்கள். விசுவாசியுங்கள், பயப்படாமல் விசுவாசியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பலரசகனந்தரலரபா. ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்ல, இயேசுவை பற்றி சொல்ல. ஆமென். அவரை ஏற்றுக்கொண்ட நான், அவருக்காய் வாழ்கிறேன் நான். அவரை பற்றி சொல்ல பயப்படாதீங்க.
இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். ஆமென். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். உறவினர்களை பார்த்து சொல்லுங்கள், நண்பர்களை பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒருவேளை இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்னு வாழ்த்துனாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதித்தார், என்னை ரட்சித்தார். ஆமென். உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை சொல்ல பயப்படாத. ஹல்லேலூயா. ரபதல ரசகனதரல ரபா. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா பயப்பட மாட்டோம். நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். இயேசு என்னோடு இருப்பதினால். ஒரு முறை கூட சொல்லலாமா? என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு இயேசுவே பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை நடத்தி வந்த நல்ல அன்பின் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், பெரிய காரியங்களை செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீர் வந்து பிறந்தபோது பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறதான நற்செய்தி சொல்லப்பட்டதே, உம்மை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருக்கிறார். மக்காய் வாழ்ந்திட, விசுவாசித்து வாழ்ந்திட பயப்படாதிருக்க, வாழ்வதை சொல்ல பயப்படாதிருக்க, தேவனுக்கு பயப்படும் போது வேற எந்த காரியத்திற்கும் பயப்படாதிருக்க கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார். வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எத்தனையோ ஜனங்களப்பா எங்களுக்கு வாழ்வு கிடைத்தது, ஆனால் இந்த மறுவாழ்வு கிடைக்காத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களப்பா, அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் யாராகிலும் ஒருவருக்காகிலும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை ரட்சிப்பார் என்று சொல்ல எங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி நாங்கள் சொல்லும் போது அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வதி. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் மகிமைப்படுகிறார். வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.